மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து சாவணும். அப்படித்தானே? அவன்கிட்ட நிலம் இல்ல. அந்த ஜாதிக்காரங்கள்ட்ட நிலம் இல்ல. இப்ப நம்மகிட்ட நிலம் இருக்கு. நிலம் இருக்கிறவங்க மட்டும் என்ன பெரிய சந்தோஷமாவா இருக்கிறோம் நம்ம? ஒண்ணும் கிடையாது. நஷ்டமாச்சுன்னா எல்லாம் கடன் ஆயிரும். நிலம் இல்ல. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட். ஆனா அவன் மனுஷன் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை, இன்னொரு பிள்ளைய ஒரு பிள்ளை அடிச்சிருச்சுன்னா, "போடா, வாடா" அப்படின்னு சொல்லி சண்டை போடுறப்போ, அவன் வேற அவங்க அம்மா, அப்பா வேற மாரி பேசுறாங்க. இவங்க அம்மா, அப்பா வேற மாரி பேசுறாங்க. அந்த வித்தியாசங்கள் தெரியிற அன்னைக்கு அவங்களுக்குலாம் நிம்மதியா தூக்கம் வருமா சொல்லுங்க? நீங்க எல்லாரும் வந்து ஃபோனெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு, ஒரு 10 மணிக்கு மேல அமைதியா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருங்க. உங்க மனசுல எவ்வளோ சிந்தனைகள் வருதுன்னு. சின்ன பிள்ளை. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையிலருந்து சாகுற வரைக்கும் அவன் சாதிய கொடுமையா கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறான். வெளிப்படையா அடிதடி, சண்டை எதுவும் இல்லாட்டியும், நம்மளுக்கு அவங்க மனசுக்குள்ள போட்டிருக்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அது சிலர்லாம் சொல்லுவாங்க, "முகத்த பார்த்தா தெரியுது" அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து முகத்துல ஒரு கம்பீரமும், அவனுக்கு முகத்துல ஒரு சோகத்தையும் ஏன் குடுக்குறீங்க? அப்போ என்ன சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள வந்து உண்மையிலே நம்ம ஒரு நரகத்த உருவாக்கி வச்சிருக்கோம். நம்மளெல்லாம் கடவுள் நரகத்துல தான் போடுவாரு. எந்த நேரத்துலயாவது அவனால சுதந்திரமா இருக்க முடியுமா? அது ஒரு இப்போ நான் வந்து ஹைட் கம்மியா இருக்கேன். இந்த மன கஷ்டம் எனக்கு இருக்கு. சிலர் கருப்பா இருக்காங்க. அந்த மன கஷ்டம் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு இது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் நம்ம மனசு கஷ்டப்படுறோம். அப்போ அவன் வந்து அந்த குடும்பத்தில பொறந்தது என்ன தப்பு? அதுவும் மனுஷங்க தான. அம்மா, அப்பா தான். அவன் அந்த ஜாதியில பொறந்துட்டாங்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஏதோ படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணலாம். அது எந்த ஜாதியா இருந்தா என்ன? கல்யாணம் பண்ணக்கூடாதா? நாம அவங்க வீட்ல போயிட்டு உட்காந்து ஒரு 4 நாள் பேசினோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமாவே தெரியாது. நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா ஜாதிக்கார பிள்ளைங்களோடயும் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வீடுகளுக்கு போய்க்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே வித்தியாசமே தெரியல. நம்ம வீடு மாரியே தான் அவங்க வீடு இருக்கு. ஏன்னா, உலகத்துல வந்து ஏழை, பணக்காரன்ற வித்தியாசத்த கூட தாங்கிக்கலாம். ஆனா ஜாதிய வித்தியாசத்த வந்து தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். எ எ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு 9த் படிக்கிறப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சொன்னது, அந்த பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. அதாவது பட்டியல் பிரிவை சேர்ந்த பொண்ணு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ, அவங்க வந்து சோஃபால உட்கார வைக்காம தரையில உட்காந்து படிக்கன்னு சொன்னாங்களாம். சோஃபால உட்காந்து ஏன் அந்த பொண்ண சோஃபால உட்கார வச்சிருக்கீங்கன்னு. அந்த பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க வீட்ல காசு இருக்கு. அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னப்பலாம் எனக்கு அப்படியே மனசே அப்படியே இருந்தது. உண்மையிலே சொல்றேன். நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கோம்ல. எதுக்கு இந்த சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம் நமக்கு? எல்லாருமா சுதந்திரத்த அனுபவிக்கிறோம். இப்ப அந்த பொண்ணு கல்யாணம்